பிள்ளைகளை பராமரிப்பது என்பது வெறும் பணத்தை வாரி வழங்கும் வங்கியாக இருப்பதோ அல்லது அவர்களுக்கு தேவையான இலத்திரனியல் சாதனங்களை வாங்கி கொடுப்பதோ மட்டுமல்ல, மாறாக நாம் செய்கின்ற செலவுகளிலேயே மிக உன்னதமான செலவு எதுவெனில் நமது நேரத்தில் இருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு ஒதுக்குவதாகும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளினால் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அவனுடைய இல்லமாகிய மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் என்னுடையவும் உங்களுடையவும் பாவங்களை மன்னித்து சீரிய உள்ளமுடையவர்களாக நாளை மறுமையில் ஒரு முஸ்லிமாக அவனை சந்திக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எத்தகைய வழிமுறைகளை இந்த உலகில் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ அந்த நல்வழிகளை நமது வாழ்விலே கடைபிடித்தொழுக வேண்டும் என்றும், எவைகளெல்லாம் என்னையும் உங்களையும் நரகுக்கு இட்டுச் செல்கிற தீய செயல்கள் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை எச்சரிக்கை செய்தார்களோ அத்தகைய பாவமான தீய கர்மங்களிலிருந்து முழுதுமாய் ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் ஞாபகமூட்டிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, வல்லவன் ரஹ்மான் நமது வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் அவனது கட்டளைகளை பேணி நடக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகில் நாம் சந்திக்கின்ற மிக முக்கியமான சவால் மிகச்சிறந்த ஒழுக்கமுள்ள ஆளுமை மிக்க மனிதர்களை உருவாக்குவது எப்படி என்பதுதான். உண்மையில் இதற்காக நாம் உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கூடங்களை தேடுகிறோம். ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதற்காக நவீன தொழில்நுட்பங்களை நாடுகிறோம். பொருளாதார ரீதியாக அதற்கு என்ன தொகை கொடுக்க வேண்டுமானாலும் நாம் தயார் என்கிற நிலையில் பெரும் தொகையை செலவிடுவதற்கு சித்தமாக இருக்கிறோம். ஆனால்
ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதற்கான உலகிலேயே மிகச் சிறந்த முதன்மையான ஒரு தொழிற்சாலை இருக்கும் என்றால் அது நமது குடும்பம்தான் என்பதை நாம் மறந்துவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு கட்டிடம் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திவாரம் எந்த அளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அந்த அளவு மனித சமூகத்தில் நல்லவனாக வாழ்வதற்கு அவனுடைய குடும்பம் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் உடையதாக இருக்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாகும். அன்பான முஸ்லிம்களே, ஒரு சிறந்த மனிதனை உருவாக்குவதில் நிலையான குடும்பத்தின் பங்கு அல்லது வகிபாகம் என்பதே இன்றைய குத்துபாவின் தலைப்பாகும். நாம் இன்று பேசப்போவது ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை பற்றி அல்ல, மாறாக மனித குலத்தின் இருப்புக்கான போராட்டம் பற்றியே இன்றைய குத்துபாவில் அலசப்போகிறோம். எந்த ஒரு அடித்தளம் சீர்திருத்தப்பட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சீராகுமோ, எது சீர்குலைந்து விரிசல் கண்டால் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சாய்ந்து சரிந்து சாம்பலாகிவிடுமோ, அந்த முதல் அடித்தளத்தை பற்றித்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். ஆம், அதுதான் அமைதியான குடும்பம், மனித நேயத்தின் கருவறை, நட்பண்புகளின் தொட்டில், நம்மை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கும் பள்ளி. ஈமானிய சகோதரர்களே, அல் குர்ஆன் வீட்டை வெறுமனே ஒரு புவியியல் தங்குமிடமாக மட்டும் குறிப்பிடவில்லை என்பதை அல் குர்ஆனின் வசனங்களை நாம் ஆழமாக பார்க்கிற போது, அதை நுட்பத்துடன் சிந்திக்கின்ற போது அறிந்து கொள்ள முடிகின்றது. வீட்டை பற்றி அல் குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது அது வெறும் சீமந்த் சுவர்களாக அல்லது ஒரு பௌதிக அலங்காரங்கள் என்று கூறவில்லை. மாறாக அதற்கு ஒரு உன்னதமான உளவியல் சாயத்தை அல் குர்ஆன் பூசுவதை பார்க்கிறோம். உண்மையிலே வீட்டை அல் குர்ஆன் சக்கன், அமைதியான அல்லது அமைதி பெறக்கூடிய இடம் என்று அழைக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சூரத்து நஹ்லுடைய 80வது வசனத்திலே குறிப்பிடுகிற போது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் உங்கள் வீடுகளை உங்களுக்கு அமைதி பெறும் இடமாக ஆக்கினான் என்று குறிப்பிடுகிறான். உண்மையிலே இங்கு அமைதி பெறும் இடம் என்ற இந்த ஆழமான வார்த்தையை சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள். வீடு என்பது வெறுமனே ஒரு மனிதன் தூங்கி எழுவதற்கான அல்லது உணவுகளை பரிமாறி உண்பதற்கான இடம் மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையின் சுமைகளையும் களைப்புகளையும் இறக்கி வைத்துவிட்டு ஆத்ம நிம்மதியையும் திருப்தியையும் பாதுகாப்பையும் அடையக்கூடிய ஒரு புகலிடமாக இருக்கிறது. அல்லாமா தாஹிர் இப்னு ஆஷூர் ரஹிமஹுல்லா அவர்கள் அத்தஹரீர் வத் தன்வீர் என்கிற தன்னுடைய தஃப்சீருடைய நூலில் திருமண வாழ்க்கையின் இரகசியங்களை விளக்குகிற போது இவ்வாறு குறிப்பிடுகிறார். அல்லாஹ் திருமண உறவை தம்பதிகளுக்கிடையே ஒரு இணக்கமாக ஆக்கியுள்ளான். அதை ஒரு வன்முறையாகவோ அல்லது அழிவாகவோ அவன் ஆக்கவில்லை. தம்பதிகளுக்கிடையே அன்பையும் நேசத்தையும் ஏற்படுத்தினான். திருமணத்துக்கு முன்பு ஒருவரை ஒருவர் அறியாமல் இருந்த அவர்கள் திருமணத்துக்கு பின் ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக பரஸ்பர கருணை உள்ளவர்களாக மாறுகிறார்கள் என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். உண்மையிலே இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக கூட அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனவே இந்த புனிதமான பிணைப்புதான் தன் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் பயனுள்ள ஒரு நல்ல மனிதனை உருவாக்குகிறது என்றால் அது மிகையாக இருக்க முடியாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைய நமது குடும்ப சூழல்களை நாம் பார்க்கிற போது பெரும் சவால்களும் ஆபத்துகளும் நம் வீட்டு ஜன்னல்களையும் கதவுகளையும் தட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்களே, நமது சமகால வீடுகளை
யதார்த்தமாக உற்று நோக்கினோமாயானால் சூழ்நிலைகள் அங்கு மாறிப்போய் கிடக்கின்றன. நம் வீடுகளுக்குள் ஒரு அமைதியான ஊடுருவல்காரன் நுழைந்து விட்டதை பார்க்கிறோம். மனிதர்களுடைய அறிவிலும் உள்ளங்களிலும் அவனுக்கு பெரும் ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆம், நம் வீடுகளுக்குள் அனுமதியின்றி நுழைந்த அந்த சிக்கலான விருந்தாளி நம் நேரங்களை கொள்ளையடித்து உள்ளங்களை சிதறடித்து குடும்பங்களின் பக்குவங்களையும் பாதுகாப்பையும் அவன் உடைத்தெறிந்து விட்டான். அந்த சிக்கலான விருந்தாளி வேறு யாரும் அல்ல, அதுதான் நவீன சமூக ஊடகங்களும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுமாகும் என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். தூரத்தில் இருப்பவர்களை நெருக்கமாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் பல நேரங்களில் அருகில் இருப்பவர்களை தூரமாக்கி குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான இடைவெளியை அதிகரித்து விட்டதை நாம் காண்கிறோம். இன்று பல வீடுகள் மனிதர்கள் உடலால் மட்டும் வாழும் இடமாக, வாழும் விடுதிகளாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஆன்மாக்கள் தூரத்து கற்பனை உலகில் அலைந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவரும் தத்தமது மொபைல் திரைகளில் மூழ்கி அந்நிய கலாச்சாரங்களையும் அநியாயமான ஒப்புடுகளையும் உள்வாங்கி தங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் திருப்தியை இழந்து அதிருப்தியை வளர்த்துக் கொள்கிற நிலையை பார்க்கிறோம். இந்த டிஜிட்டல் ஊடுருவலால் வீடுகளின் நிலை வெட்கப்படத்தக்கதாக மாறிவிட்டன. கணவன் ஒரு மூலையில் மொபைலை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறான். மனைவி மறுமூலையில் தனது கற்பனை உலகில் மூழ்கி இருக்கிறாள். பிள்ளைகள் தங்களின் மொபைல் திரைகளுக்கு பின்னால் மௌனமாக கிடக்கிறார்கள். பேச்சில்லை, கலந்துரையாடல்கள் இல்லை, அங்கு செவிமடுப்புகள் இல்லை. வீடுகள் தனித்தனி தீவுகளாக மாறிவிட்ட ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். வெறுமனே லைக்குகளுக்கும் வியூஸ்களுக்கும் முன்னால் குடும்ப கலகலப்பு பலியிடப்பட்ட நிலையை வீடுகளிலே நாங்கள் அவதானிக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை நாம் புரட்டி பார்த்தால் தங்க எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய அறிவுரைகளை அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். வீட்டின் தேவைகளையும் குடும்ப பராமரிப்பையும் புறக்கணித்துவிட்டு இபாதத்துகளில் மட்டும் மூழ்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மணமுடிக்கிறார்கள். அவர்கள் கூடுதலாக சதா வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பழக்கத்தை தன்னிலே ஏற்படுத்திய ஒருவராக இருந்தார். பகலெல்லாம் நோன்பு நோட்பார், இரவெல்லாம் விழித்து வணங்கக்கூடியவராக இருந்தார். தன் மனைவியை பேணுவதிலோ அவரோடு அன்பு பாராட்டுவதிலோ பாராமுகமாக இருந்தார். இதை அறிந்த அவருடைய தந்தை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவருடைய மனைவியிடத்தில் கணவரை பற்றி விசாரிக்கிறார்கள். அந்த மனைவி கணவனை குறை கூறவில்லை, மாறாக அவர் இப்படி சொல்கிறார்: நஅமர் ரஜுலு மின் ரஜுல் லம் யதஅலனா ஃபிராஷன் வலம் யஃப்திஷ் லனா கன்ஃபன் முத்ஜினா. அவர் மிகச் சிறந்த ஒரு மனிதர். எங்களோடு அவர் உறங்கியதும் இல்லை, நாங்கள் வந்ததிலிருந்து எங்களை நெருங்கியதும் இல்லை, முழுமையாக வணக்கத்திலேயே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அவர் தன்னுடைய கணவனை பற்றி மாமனாரிடத்திலே சொல்கிறார். அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டு தன்னுடைய மகனை நேரடியாக கண்டிக்கவில்லை, மருமகளுடைய அந்த புகாரை புறக்கணிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இந்த செய்தியை முறையிடுகிறார்கள். நபி அவர்கள் அப்துல்லாவை அழைத்தார்கள். கேட்டார்கள், நீர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் விழித்து வணங்குவதாக எனக்கு செய்தி கிடைத்துள்ளதே, உண்மையா என்று கேட்டார்கள். அவ்வாறு நீர் செய்ய வேண்டாம், சும் அஃப்திர், நோன்பு நோட்கவும் செய், அந்த நோன்பில்லாமல் நீ இருக்க வேண்டும். வக்கும் வனம், நீ இரவிலே நின்று வணங்கவும் வேண்டும், உறங்கவும் வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய உடலுக்கென்று உரிமை இருக்கிறது, உன்னுடைய கண்களுக்கென்று உரிமை இருக்கிறது,
உமது மனைவிக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் இருக்கின்றன என்று அவரை வழிப்படுத்தியதை பார்க்கிறோம். இது புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. உண்மையை பிள்ளைகளுடைய குடும்ப அமைதியை பெற்றோர்கள் எவ்வளவு மென்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் வீணான தடையீடுகளின்றி வழிகாட்டலின் மூலம் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டுவதை பார்க்கிறோம். இது போன்ற நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சகோதரர்களாக ஆக்குகிறார்கள். எங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதும் முஹாஜிர்களையும் அங்கிருந்த அன்சார்களையும் இருவராக சகோதரர்களாக சோடி சேர்த்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த வகையில் இவர்கள் இருவரும் சகோதரர்களாக்கப்பட்டார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வீட்டிலே உணவு பரிமாறுவதற்குரிய நேரம் வருகிறது. பகல் உணவுக்காக சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடன் இருக்கிறார்கள். சல்மானை சாப்பிடுமாறு சொல்கிறார். நீங்கள், நான் இன்று நோன்பு இல்லை, என்னோடு நீர் சாப்பிட்டால்தான் நானும் சாப்பிடுவேன், அடம் பிடிக்கிறார் சல்மான். வேறு வழியின்றி நோன்பை விட்டுவிட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்ணுகிறார்கள். என்ற ஏற்கனவே இவரை பற்றி செய்தியை அறிந்து கொள்கிறார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் பகலைக்கெல்லாம் நோன்பிருப்பார், இரவெல்லாம் நின்று வணங்குவார், வேற வேலை ஒன்றும் கிடையாது. இப்படியாக வணக்கத்திலே மூழ்கி கிடக்கிறார். இதை அறிந்ததனால் தான் இப்படி செய்கிறார். இரவு நேரம் வருகிறது, உறங்கச் செல்கிறார்கள். அவரை உறங்க வைத்துவிட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வணங்குவதற்கு தயாராகிறார். எங்கே போக போகிறீர்? என்னோடு உறங்கு. சிறிது நேரம் உறங்கிவிட்டு எழும்புகிறார். இல்லை, உறங்கு. மீண்டும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை உறங்க வைக்கிறார்கள். இரவினுடைய பிற்பகுதி வருகிறது. இப்போது எழுப்பி வா, இரண்டு பேரும் போய் வணக்கம் செய்வோம், இராவணக்கத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் அவரை வழிப்படுத்தினார்கள். காலையிலே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர் ஒரு பெரிய தலையடியாக போய்விட்டாரோ என்ற ஒரு மனநிலை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருவரும் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, சல்மான் என்னுடைய நோன்பை விட செய்தார், என்னை இரவிலே நின்று வணங்க விட மாட்டேன் என்கிறார், இப்படி செய்தார் என்று முறைப்பாடு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் சரியாகத்தான் செய்தார், அவர் சரியானதைத்தான் உனக்கு சொல்லி இருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் அதே வார்த்தையை சொன்னார்கள். உமக்கென்று, உம்முடைய கண்களுக்கென்று, உம்முடைய உடலுக்கென்று, உம்முடைய மனைவிக்கென்று உரிமைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றினுடைய உரிமைகளையும் அதற்கு வழங்குவதற்கு ஏற்ப நீ வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வீடுகளை பாழாக்கின்ற அல்லது உணர்ச்சிகளை வறட்சியாக்கும் போலி ஆன்மீகத்தை இஸ்லாம் எந்த கட்டத்திலும் விரும்பவில்லை என்பதை இது நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை பார்க்கிறோம். மாறாக மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு நேரங்களை, கவனத்தை வழங்குவதுதான் உண்மையான இபாதத்தும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் செயலுமாகும். இது ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இதைவிட ஆபத்தான, இதைவிட மோசமான ஒரு விடயம் என்னவென்றால் சமூக ஊடகங்களாகும். மனிதன் தன் வாழ்க்கையின் மீதான அதிருப்தியை அடைவதற்கான நச்சுகளை அவை இன்று பரப்பிக் கொண்டிருக்கின்றன. சில பிரபலங்களின் வாழ்க்கை கவலைகள் மறைக்கப்பட்டு ஆடம்பரமும் போலி பகட்டும் நிறைந்த கவர்ச்சியான படங்களாக திரைகளில் காட்டப்படுகின்றன. இதை பார்க்கும் பிள்ளைகள், மனைவி, கணவன் எல்லோருமே தங்களுடைய எளிய யதார்த்த வாழ்க்கையை அந்த போலி பிம்பங்களோடு ஒப்பிடத் தொடங்குகிறார்கள். இதனால் உள்ளத்தில் இருக்கும் திருப்தி குறைந்து, எதிர்பார்ப்புகள் உயர்ந்து, பேராசையும் அதிருப்தியும் உள்ளங்களிலே குடியேறுகின்றன. இதன் விளைவாக
அற்ப உலகப் பொருட்களுக்காக, அழிந்து போகின்ற இந்த உலகத்தின் மாயைகளுக்காக குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் உருவெடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சோதனைகள் நிறைந்த காலத்தில் நாம் எவ்வாறு நம்முடைய குடும்ப அமைதியை நிலைநாட்டுவது, அதற்காக மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்துள்ளது. குடும்பம் என்கின்ற இந்த கப்பலை இந்த மாபெரும் அலைகளிலிருந்து பாதுகாக்க பின்வரும் தூண்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, நல்ல முறையில் தேர்ந்தெடுத்தல், அறிவுபூர்வமான பொருத்தப்பாடு. குடும்பங்கள் உருவாக்கப்படுகிற போது, திருமணம் என்று வருகிற போது உண்மையிலே ஒரு உயர்ந்த அல்லது ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் சீரானதும் சிறப்பானதுமான குடும்பங்கள் உருவாக வேண்டும். அந்த குடும்பங்களை கொண்டதுதான் சமூகம் என்பது. எனவே அது நல்ல முறையான தேர்ந்தெடுத்தலோடும் அறிவுபூர்வமான பொருத்தப்பாடுகளோடும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். எந்த ஒரு வலுவான கட்டிடத்துக்கும் பலமான அடித்தளம் என்பது அவசியம். எனவேதான் துணையை தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பா. உலகத்தில் பொதுவாக ஒரு பெண் எடுக்கப்படுகின்ற போது 4 விடயங்களை மக்கள் கவனிக்கிறார்கள். ஒன்று, லிமாலிஹா, அவளுடைய செல்வ செழிப்புக்காக, அல்லது வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப பாரம்பரியத்தை, வஜமாலிஹா, அவளுடைய அழகை, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கம் என்று இவைகள் அங்கு நோக்கப்படுகின்றன. இந்த 4லும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் முன்னுரிமைப்படுத்தி முதன்மைப்படுத்தி தேர்வு செய்ய வேண்டியது அவளுடைய மார்க்கப்பற்றாகும். அதை நீ முற்படுத்திக்கொள், தேர்ந்தெடுத்துக்கொள், வெற்றி அடைவாய், அன்பேல் உன் கரங்கள் மண்ணாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஒரு ஆண்களை தெரிவு செய்கிற நேரத்தில், ஒரு மணமகனை தேர்வு செய்கிற நேரத்திலும் நடந்து கொள்கிற வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள். இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஅன்கிஹு. எவருடைய மார்க்கத்தையும் நற்பண்புகளையும் நீங்கள் திருப்தியாக காண்கிறீர்களோ, அத்தகைய ஒருவர் உங்களிடத்திலே பெண் கேட்டு வருகிறார் என்றால் அவருக்கு மணமுடித்து கொடுங்கள். இல்லா தஃஅலு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் அரீர். திருமிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வரக்கூடிய செய்தி. அப்படி நாம் செய்யாது விட்டால் இந்த பூமியில் பெரும் குழப்பமும் சீரழிவும் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். எனவே மார்க்கத்துடன் சேர்த்து தம்பதியருக்கிடையே அறிவுபூர்வமான கலாச்சார மற்றும் பொருத்தம் கவனிக்கப்பட வேண்டும். தம்பதியினருடைய சிந்தனை முறையும் சூழலும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் பரஸ்பர உரையாடல், அவர்களுக்கிடையிலே இடைவெளிகள் குறைந்து எளிதாகும் என்பதை நாம் அறிய முடியும். அதே போன்று இரண்டாவது ஒரு தூண்தான் குடும்ப தலைமை என்பது. இது சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இன்று குடும்ப தலைமை என்பது சரியாக புரிந்து கொள்ளப்படாததால் தான் நிறைய குடும்பங்களுக்குள் சீரழிவும், அந்த குடும்பங்களில் இருந்து வருகின்ற ஒரு மனிதனை சிறந்த ஒரு மனிதனாக உருவாக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் ஆழமாக சிந்திக்கிற போது புரியலாம். அல்லாஹ் கூறுகிறான், ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, சூரா நிசா சொல்கிறது. ஏனெனில் அல்லாஹ் அவர்களில் சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனாலும் அவர்கள் தங்கள் செல்வங்களிலே இருந்து செலவிடுவதாலும் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்று அல்லாஹ் அந்த தலைமை பொறுப்பை ஆண்களிடத்திலே வழங்குகிறான். ஆனால் இன்று சிலர் இந்த தலைமையை பெண்களை அடக்கி ஆள்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் அவர்களின் கண்ணியத்தை குறைப்பதற்கும் கிடைத்த ஒரு உரிமையாக நினைக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அன்புக்குரிய சகோதரர்களே, இது நேர்வழியிலிருந்து முற்றிலும் விலகிய செயலாகும்.
இஸ்லாத்தில் குடும்ப தலைமை என்பது ஒரு பொறுப்பே தவிர அது அதிகாரம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மற்றொரு மிக முக்கியமான தூண்தான் குடும்பங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையை அடைந்து சீர்வருவதற்கான மிக முக்கிய தூண்தான் வீட்டினுடைய இரகசியங்கள் பேணப்படுதல் என்பது. தனி மனித உரிமைகள் அங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது வீட்டின் மறைமுக சுவர்களாக இவை இருக்கின்றன. அந்த மறைமுக சுவர்களை உடைப்பதுதான் அழிவினுடைய ஆரம்பமாகும். இன்றைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னவென்றால், சில தம்பதிகள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சமூக ஊடகங்களின் மூலம் உலகத்துக்கு திறந்து வைக்கப்பட்ட ஒரு பொது புத்தகமாக மாற்றிவிட்டனர். குடும்ப பிரச்சனைகளை இணையதளத்தில் பகிர்ந்து முகம் தெரியாதவர்களிடம் ஆலோசனை கேட்பதும், யாரென்றே தெரியாதவர்களிடம் ஆலோசனை கேட்பதும், போலி அனுதாபத்தை தேடுவதும் ஒரு கவலை அளிக்கும் விடயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னும் சிலர் தங்களின் சண்டைகள், வீட்டிலே இருக்கின்ற உள் விவகாரங்கள் அனைத்தையும் வெறும் ஃபேஸ்புக் லைக்குகளுக்காக வீடியோவாக பதிவிடுகிற ஒரு மோசமான பண்பையும் நாம் பார்க்கிறோம். இவைகள் விரைவான அழிவை தேடித்தரும் செயலாகும் என்பதை நாம் எந்த கட்டத்திலும் மறந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் செய்த எச்சரிக்கையை சற்று பாருங்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன மின் அஷர்ரின் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்ட மனிதன் யார் என்றால், ஒரு கணவன் தன் மனைவியோடு தனித்திருந்து அவளும் அவனோடு தனித்திருந்த பிறகு அவளது ரகசியங்களை அவன் பிறருக்கு பரப்புவதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இது மிக மிக கெட்ட செயற்பாடு. குடும்ப விவகாரங்கள் இன்று பேஸ்புக்குகளிலே அலைகிறது என்றால், உள் விவகாரங்கள் இன்று பேஸ்புக்குகளிலே இறக்கப்படுகிறது என்றால், உண்மையிலே அதன் நோக்கம் என்ன? அதனால் அடையும் பிரயோசனம் என்ன? வெறுமனே வீவஸை கூட்டுவது, லைக்குகளை கிடைப்பது, அதில் ஒரு பெருமை அடைகிறோம். இப்படி எங்களை ஷைத்தான் இந்த உலகிலே, இந்த உலகத்தின் மாயைகளிலே எங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான நிலையை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். வீடுகளுடைய அமானிதங்கள், ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமைகளாகும். எப்போது இந்த வீட்டினுடைய திரைகள் கிழிக்கப்படுகிறதோ அப்போது ஷைத்தான் அந்த வீட்டுக்குள் நுழைந்து அதை நாசமாக்கி விடுவான் என்பதிலே நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முழுமையான அழகான முன்மாதிரி யாரும் இல்லை. நபி அவர்களுடைய இல்லம் எப்படி இருந்தது? அது மென்மையின் உச்சமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதா அராதல்லாஹு அஸ்ஸ வஜல் பி அஹ்லி பைத்தின் கைரன் அத்கல அலைஹிமுர் ரிஃப்க். அஹ்மதிலே ஆதாரபூர்வமான செய்தியாக இது பதிவப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு குடும்பத்துக்கு நன்மையை நாடினால் அவர்களுக்குள் மென்மையை நுழையச் செய்வான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் என்ற அல் குர்ஆனுடைய வசனத்துக்கு, அவர்களுடன் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள் என்ற அல் குர்ஆனிய வசனத்துக்கு வாழும் வடிவமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் எங்களுடைய தூதரை முன்மாதிரியாக கொள்ள முடியாமல் போகிறதோ அந்த விடயம் நிச்சயமாக அசிங்கத்தையும் எங்களுக்கு அவமானத்தையும் அருவருப்பையும் தான் ஏற்படுத்தும் என்பதில் கிஞ்சிற்றும் நாம் சந்தேகம் கொண்டுவிடக்கூடாது. எனவே இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறைகளின் ஊடாக எங்களுடைய குடும்ப சூழலை மாற்றி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான நற்பிரஜைகளை அங்கிருந்து வெளிக்கொணரக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் அது பற்றி சிந்திக்கின்றவர்களாக எம்மை மாற்றிக்கொள்வோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين
والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين وبعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த யுகத்தில் நமது பிள்ளைகள் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால் அவர்கள் பாதைகளிலே பார்ப்பவை மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் வீடுகளுக்குள் உயர்ந்து வருகின்ற அந்த மௌனச் சுவர்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்று குடும்பங்கள் குடும்ப ஊமைத்தனம் என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன. குடும்ப ஊமைத்தனம், அதனால் வெகுவாக எல்லா வீடுகளும் என்று சொல்கிற அளவுக்கு வீடுகள் பாதிக்கப்பட்டு போய்விட்டன. அங்கு வார்த்தைகள் எல்லாம் மரணித்து போய்விட்டன, சந்திப்புகள் மறைந்து விட்டன. ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் கூட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித ஆன்மா, குறிப்பாக மனித ஆன்மா வளர்ச்சி கட்டத்திலே இருக்கிற ஒரு குழந்தை அல்லது இளைஞன் மனநிலை, ஒரு இளைஞனுடைய மனநிலை உணவையும் பானத்தையும் விட ஆழ்ந்து செவிமடித்தலை அதிகம் எதிர்பார்க்கிறது. குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய விடயங்களை ஆழ்ந்து செவிமடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது மனித ஆன்மா பொதுவான ஒரு இயல்பாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனுடைய வழிகாட்டலை உற்று நோக்கினோமேயானால் அங்கு வளர்ப்பு முறை என்பது மிக உயரிய இருதரப்பு உரையாடல் என்ற பாலங்களின் மீதுதான் கட்டியமைக்கப்பட்டுள்ளது என்பதை காணலாம். நிறைய உதாரணங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை, நிறைய வரலாறுகளை அல் குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதற்கு கனவு காண்கிறார்கள். இந்த விடயத்தை அவர்கள் நடாத்திய உரையாடலை சிந்தித்து பாருங்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு பாரதூரமான இறை கட்டளை. இது வந்தபோது அவர்கள் அங்கு பலவந்தத்தை அல்லது தன்னுடைய கருத்தை திணிப்பதை கையாளவில்லை. மாறாக ஆழமானதொரு உளவியல் உரையாடலை, ஒரு உளவியல் உரையாடல் பாலத்தை அவர்கள் அமைத்தார்கள் என்பதை அல் குர்ஆனில் மிக தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்றுதான் அறிஞர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில செய்திகளை அல் குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் தன்னுடைய மகனுக்கு வழங்கிய அறிவுரைகளை சிந்தித்து பாருங்கள். பாசமும் உண்மையான அக்கறையும் நிறைந்த அந்த அழைப்பின் மூலம் அவர் தனது மகனின் இதயத்தை எவ்வாறு திறக்கிறார் என்பதை அல் குர்ஆனை படித்து பார்க்கிற போது அதை உற்று நோக்குங்கள். சூரா லுக்மானை புரட்டி பாருங்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, உளவியல் மற்றும் யதார்த்த பூர்வமான விதி ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், ஒரு மகனோ அல்லது ஒரு மகளோ தங்களது வீட்டுக்குள் தங்களுக்கு செவி சாய்க்கும் ஒரு காதை தேடிக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அதற்கு பகரமாக வீட்டுக்கு வெளியே மற்றொரு காதை தேடி சென்று விடுவார்கள் என்பதுதான் அந்த விதி. வீட்டுக்குள் அவர்களுக்கு செவி சாய்க்கும் காது இல்லை என்றால் அவர்களுக்கு செவி சாய்க்கிற காதுகளை அவர்கள் வெளியில் தேடுவார்கள். ஒரு வாலிபன் வாழ்க்கையின் கேள்விகளோடு அல்லது இணையதளங்கள் வழியாக தீயவர்கள் பரப்பும் சந்தேகங்களோடு பாரமான மனதுடன் வீட்டுக்குள் நுழையும் போது அங்கே தனது கைபேசியோடு தந்தை மூழ்கி கிடக்கிறார். தாய் தனது திரைக்குள் மூழ்கி கிடப்பதை அவன் பார்க்கிறான். அவன் புறக்கணிப்பையோ அல்லது அலட்சியத்தையோ அங்கு எதிர்கொள்கிறான். எனவே அங்கு உறவு பாலங்கள் உடைந்து போகின்றன.
அப்படி என்றால் இந்த சிறுவனும் சிறுமியும் எங்கே போவார்கள் என்பதை சிந்தியுங்கள். அவர்கள் எவ்வித கண்காணிப்பும் இல்லாத திறந்து கிடக்கும் இணைய உலகை நோக்கியும் அடையாளம் தெரியாத அரட்டை அறைகள், டெலிகிராம் மற்றும் பேஸ்புக் போன்றவற்றையும் நோக்கித்தான் ஓடுவார்கள். அங்கேதான் மனித உள்ளங்களையும் மூளைகளையும் வேட்டையாடும் பேடர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். மன இச்சையை பின்பற்றுபவர்கள் இவர்களை தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களை கொள்கை ரீதியான வழிதவறல்களுக்கும் ஈமானை அளிக்கும் சந்தேகங்களுக்கும் அவர்கள் இட்டுச் செல்கிறார்கள். அல்லது இச்சைகள், போதைப் பொருட்கள் மற்றும் ஒழுக்கக்காடுகளின் சதுப்பு நிலத்தில் இவர்களை வீழ்த்தி விடுகிறார்கள். நாளாந்தம் நமது நீதிமன்றங்களிலே, சமூகத்திலே நாம் கேட்கின்ற சில யதார்த்தமான சம்பவங்கள் எந்த அளவு வேதனை மிக்கவை. கைபேசி வழியே வந்த வஞ்சக வார்த்தைகளை பேசி ஏமாற்றிய, தொலைபேசி ஊடாக வஞ்சக வார்த்தைகளை பேசி ஏமாற்றிய ஒரு மனித மிருகத்தின் வலையில் ஒரு பெண் குழந்தை சிக்கிவிடுகிறாள். இப்படி நிறைய செய்திகளை பத்திரிகைகளில் பார்க்கிறோம், நீதிமன்றங்களிலே காண்கிறோம். இதற்கான காரணம், அவள் தனது வீட்டுக்குள் கடுமையான பாசப்பஞ்சத்தை அனுபவித்தாள். சில யதார்த்தங்கள் இருக்கின்றன. தனது தந்தையிடமிருந்தோ அல்லது தாயிடமிருந்தோ அவள் ஒரு நாளும் கனிவான வார்த்தையை கூட கேட்டதில்லை. ஒரு வாலிபன் போதை பழக்கம் எனும் குழிக்குள் விழுகிறான். காரணம், அவனது வீடு என்பது பெற்றோருக்கிடையிலான தொடர் சண்டைக்களமாக இருக்கிறது. இதனால் அவன் வீட்டின் நரகத்தில் இருந்து தப்பிக்க நினைத்து வெளியே உள்ள பேரழிவில் விழுந்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் இந்த முழு பொறுப்பையும் நம்மீது சுமத்தினார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. அடிக்கடி கேட்கிற நபிமொழிகள் தான் இவை. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். உங்கள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் விசாரணை இருக்கிறது. குடும்பத் தலைவன் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளி, அது பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் அந்த வீட்டுக்கு பொறுப்பாளி, கணவனுடைய செல்வங்களுக்கு பொறுப்பாளி, அவள் அந்த பொறுப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள். இப்படி ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே பொறுப்பு சுமத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அந்த பொறுப்புகள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பொறுப்புகள் சீரழிக்கப்படுகிற போதுதான் அங்கு பெற்றெடுக்கப்படுகிற பிள்ளைகள் ஒரு சீரான மனிதனாக அவனை சமூகத்துக்கு ஒப்புவிக்க முடியாமல் போய்விடுகிற அவல நிலையை பார்க்கிறோம். எனவே மதிப்புக்குரிய தந்தையர்களே, பிள்ளைகளை பராமரிப்பது என்பது வெறும் பணத்தை வாரி வழங்கும் வங்கியாக இருப்பதோ அல்லது அவர்களுக்கு தேவையான இலத்திரனியல் சாதனங்களை வாங்கி கொடுப்பதோ மட்டுமல்ல. மாறாக நாம் செய்கின்ற செலவுகளிலேயே மிக உன்னதமான செலவு எதுவெனில், நமது நேரத்திலிருந்து ஒரு பகுதியை அவர்களுக்கு ஒதுக்குவதாகும். நமது பிள்ளைகளோடு சில நேரம் அமர்வதாகும். அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்களை அரவணைத்து ஒரு கண்காணிப்பாளராக மாறுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக நாம் மாறுவதுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, வீடுகளில் கருத்து வேறுபாடுகள் என்பது மனித இயல்புதான். கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது என்பது மனித இயல்புதான். சில நேரங்களில் தந்தை கோபத்தில் பிள்ளைக்கு அநீதி இழைக்கலாம், அல்லது மகன் தந்தையிடம் கடுமையாக நடந்து கொள்ளலாம். குறைபாடுகளும் இந்த தவறுகளும் எவ்வளவுதான் பெரியதாக இருந்தாலும் உறவு பாலங்களை முறித்துக் கொள்கிற அளவுக்கு அவை சென்றுவிடக்கூடாது. நன்மதிப்பு மற்றும் கடமைகளின் சுவர்களை அவை தகர்த்து விடக்கூடாது. குடும்பத்துடைய ஸ்திரத்தன்மை என்பது ஒரு தொடர்ச்சியான ஜிஹாத், ஒரு தொடர்ச்சியான போராட்டமாகும். அதற்கு பொறுமை, பரஸ்பர உரையாடல், மென்மை மற்றும் தவறுகளை
மன்னிப்பது ஆகிய இந்த பண்புகள் மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எப்போது நமது வீடுகள் சீர்திருத்தப்படுகிறதோ அப்போது நமது சமுதாயம் சீர்திருந்தும். அதன் மூலம் நமது சமூகம் எந்த ஒரு குழப்பங்களும் பித்னாக்களும் ஊடுருவ முடியாத, வழிகேடுகளால் அசைக்க முடியாத ஒரு பலமான கோட்டையாக மாறும். எனவே இந்த வழிகாட்டல்கள் நம்மால் பின்பற்றப்படுகிற போதுதான் ஒரு நல்ல மனிதனை நம்மால் உருவாக்க முடியும். எனவே ஒரு சீரான மனித உருவாக்கத்தில் இந்த நிலையான குடும்பத்தின் பங்கு மிக முக்கியமானது என்பதை இவை நமக்கு உணர்த்துகின்றன. இப்படி நிறைய வழிகாட்டல்களை அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கிறார்கள். படியுங்கள், நடக்கின்ற பயான் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுங்கள், அறிவு மஜ்லிஸ்களிலே ஆர்வம் காட்டுங்கள். அவை நமது ஈமானை புதுப்பிக்கும், அவை ஈமானை வளர்க்கும். அத்தகைய ஒரு நிலையை என்னிலும் உங்களிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.